அப்ப நிறுத்தினான். எதுக்கு நிறுத்தினா அப்படின்னா, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இப்ப யார் மேல வைக்க போகிறார் சொல்லுங்க. இந்த 70 யார் மேல இருந்த அபிஷேகம்? மோசே மேல இருந்த அபிஷேகம். அப்ப மோசையால நிறுத்தப்பட்டவங்களுக்கு மோசே மேல இருந்த அபிஷேகம் என்றால், கிறிஸ்துவால நிறுத்தப்படுகிறவர்களுக்கு இங்க இருக்கிற எத்தனை பேர் மோசையால நிறுத்தப்பட்டிருக்கிறீங்க? ஒருத்தர் இல்ல, ஆனா இங்க இருக்கிற எத்தனை பேர் கிறிஸ்துவால நிறுத்தப்பட்டிருக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி. அப்ப மோசையால நிறுத்தப்பட்டவங்க 70 பேரை நிறுத்தினான். அடுத்த வசனம், கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட யாரோட பேசி. எஸ், கரெக்டா இருக்கிறீங்க, அழகா இருக்கிறீங்க. ஆமா, தூதர்களை பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியா வச்சிருங்க. ஆமா, அவனோட பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தா. அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். கர்த்தர் மேகத்தில் இறங்கி மோசையோடு பேசி அவன் மேலிருந்த ஆவியை அவனால நிறுத்தப்பட்ட அந்த 70 பேர் மேலும் வைத்தா. இது தேவன் வைக்கிறது. சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணாலும், எலியா வந்து அபிஷேகம் பண்ணாலும், பேதுரு வந்து கை வச்சாலும், யோவான் வந்து கை வச்சாலும், இது அவர்களால் உண்டானது அல்ல, இது தேவனால் உண்டானது. ஆமே, மோசையால 70 பேரை மட்டும்தான் நிறுத்த முடிந்தது. அந்த 70 பேர் மட்டும் இல்லாம கூடார பாளையத்தில் இருந்த 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன், அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் பேர் அது பேர் எப்படி ஆகட்டும், அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்குள்ள வரல. அவர்கள் மேலும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்திலே. அதன் அர்த்தம் என்ன? ஆமென். ஒருவேளை இந்த கூடாரத்தில் உங்களுக்கு வர முடியாமல் இருக்கலாம். நீங்கள் தங்கி இருக்கிற இடத்திலேயோ ஆவியானவர் வந்து ஆமென்